So, good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குது. பிகாஸ் ஆஃப் நியூஸ் இருந்தது ஒன் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் நியூஸ் வந்தனால ஒரு இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஆகிட்டாங்க. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் தட் மார்க்கெட் வந்து இப்போது ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 22,000. ஓகே, பட் கொஸ்டின் கேட்க போனீங்கன்னா இந்த மந்த்தே ரீச் ஆகிடுமா இல்லை நெக்ஸ்ட் மந்த் ரீச் ஆகுமா அப்படின்னீங்கன்னா இந்த மந்த்து உங்களுக்கே தெரியும் 3-4 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பிகாஸ் இயர்லி க்ளோசிங் இருக்குது, உங்களுக்கே தெரியும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இயர்லி க்ளோசிங். ஸோ அதனால் எஃப்ஐடிஐ அவங்க பணத்தை ட்ரைவ் அவுட் தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட்டில் போட்ட பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் எல்லா இடத்துலையும் அவங்க அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் ஆகணும். ஸோ நார்மலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தில் உங்களுக்கு எண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைட் மூமெண்டம் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு டவுன் சைட் மூமெண்டம் நிறைய வர சான்சஸ் இருக்குது, ரைட்? ஸோ ஏன்னா இயர் முடிய போகுது, கிளியர் கட், அதான் ஒன் இன்ஃபர்மேஷன், ரைட்? அண்ட் செகண்ட் திங் பார்க்க போனீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு நியூஸ் யாரோ சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ, தப்பான நியூஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் எத்தனையோ லெவல்ஸ் நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். எத்தனையோ பேர் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்கன்ட்டு. அது யாருன்னு தெரியல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சார் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம், எவ்ரிடே ஃபாலோவிங் லெவல்ஸ்னு. பட் நம்மளை பற்றி ஒரு தப்பான ஒரு யூடியூப்பில் யாரோ ஒருத்தவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி மாஸ்க் மேன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து முகத்தை காட்ட மாட்டுறாரு. ஸோ அவர் வந்து எஃப்ஐடிஐலாம் ட்ரெயின் பண்ணுன்னு சொல்கிறாரு, லெவல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட நான் பணம் வாங்காமலே நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு என் விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக நிஃப்டியோட லெவல்ஸை போவோம். பாருங்கள், நிஃப்டி வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் எப்படி ட்ரேட் பண்ணணும் பாருங்கள். முக்கியமான லெவல் சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் எங்கே பட்டாலுமே மார்க்கெட் டவுன் சைடு தான் வரும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், டவுன் சைடு தான் வரும். ஸோ டவுன் சைடோட லெவல்ஸ் வந்து 556, 651. இந்த இடம் எங்கே போனாலுமே டவுன் சைடு வரும். இன்னைக்கு மார்க்கெட்டில் ரேஞ்சிங் இருக்காது. இன்னைக்கு மார்க்கெட் சைட்வைஸில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சைட்வைஸ் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுன்ற நான் ஸ்விங் ட்ரேடிங்கோட லெவல் இன்னைக்கு கொடுக்குறேன் பாருங்கள், நிஃப்டி இது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் 556 போச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. 556 போச்சுன்னா திரும்ப கீழே வரும் 492. ஸோ 21,492 அதையும் பிரேக் ஆகி டான்ஸ் அடிச்சா அதுவும் கீழே வரும் 456. சப்போஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் 394 வரும். ஸோ 394 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல், நல்லா பாருங்கள். 394 இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து டான்ஸ் ஆடும், திரும்ப வந்துரு. இதை முக்கியமான லெவல், இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு லெவலான 296 வந்துடும். ஸோ நான் சொல்கிற ஏரியா என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணும், இந்த 394லேருந்து இந்த 296 மட்டும் நீங்கள் டவுன் சைடு, அதாவது புட்டு சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, புட் சைடை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 296, 284 லெவலில் 2 லைன் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் டான்ஸ் ஆகணும். சப்போஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 138 வரும். திரும்ப சொல்கிறேன், இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 130 இல்லைன்னா திரும்ப மார்க்கெட் இங்கே இருந்தே ஒரு ரிவர்சல் எடுத்துரும். ரிவர்சல் எடுத்து திரும்ப 394 வந்துடும். புரிய நினைக்கிறேன். திரும்ப 394, திரும்ப உங்களுக்கு இந்த 456. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு நீங்கள் நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் என்ன கேட்டிங்கன்னா எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச் கண்டிப்பாக இந்த 394 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 21, 556 அண்ட் 21, 296. ஸோ இந்த லெவலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது. 21, 556 to 21, 296 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 138 ஆகும்.
அதாவது 256 பிரேக் ஆயிடுச்சு சப்போஸ் ரொம்ப போயிடுச்சுன்னா 651 வரும். பட் ஆனால் இந்த வர சான்ஸ் ரொம்பவும் கம்மி, ரொம்ப 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 கம்மி. ஸோ உங்கள் ரேஞ்ச் என்னன்னா 556 to 296. ஸோ இந்த ரேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிஇ சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் போட்ட லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஸோ கிளியர் கட்டாக இருக்குது. இந்த வீடியோ யார் பார்க்கலையோ 2-3 டைம்ஸ் பாருங்க. ஸோ நான் டெய்லி உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவேன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஜஸ்ட் 1 வீக் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. 1 வீக் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அக்யூரசி வரலன்னா நீங்கள் தைரியமாக unsubscribe பண்ணிட்டு போகலாம். ரைட். நிறைய பேர் சொல்கிறாங்க சார் வியூஸ் வரல, 10 வியூஸாக வந்துடும், போட்டால் 1000 வியூஸாக வந்துடும், போட்டால் 2000 வியூஸ் வந்துடும். சார் சிம்பிளாக சொல்ல போகிறேன். வீடியோ லென்த்தியான வீடியோ, ஷார்ட் வீடியோ கிடையாது. ஷார்ட் வீடியோ கூட ஒரு 30 செகண்ட் பார்த்துட்டு டக்குன்னு போடுவாங்க. லென்த்தி வீடியோவை யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஃபுல் கான்செப்ட் புரியும். ஃப்ரீயாகவே எத்தனையோ கான்செப்ட் நான் சொல்லி தந்திருக்கேன். ஃப்ரீயாகவே எத்தனையோ பேர் ஹீரோ ஜீரோ ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ இன்னமும் நான் போட்டு வச்சுருக்கேன். தயவு செஞ்சு அதை வந்து பாருங்கள். சும்மா மெசேஜை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, டக்குன்னு எதையும் பிலீவ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறத பிலீவ் பண்ணாதீங்க, அவங்க சொல்கிறத பிலீவ் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு தெரியும் எந்த வீடியோவில் வெயிட்டேஜ் இருக்குது, எந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ரைட். அந்த வீடியோ பாருங்கள், 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 வீக், அந்த 1 வீக்கில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா இல்லை ப்ராஃபிட்டபுளாக நான் சொல்லித்தரேன்னா தயவு செஞ்சு ஹோல்ட் ஆன் வித் தெம். அப்படி இல்லையா, அந்த 1 வீக்கில் ப்ராஃபிட்டபிள் இல்லையா, தயவு செஞ்சு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் வந்து வேறு சேனல்ஸை பக்கம் போயிருங்க. எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கே ஒரு சீசா மொமெண்டம் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மேலே போகும், கீழே வரும். பட் ரெண்டு பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி டபுள் சைடு மூவும் கிடைக்கும். ஸோ 394 இம்பார்ட்டன்ட், 394 இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. 394 பிரேக் ஆனால் தான் உங்களுக்கு 296 284 வரும். இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகும். போச்சுன்னா திரும்ப அந்த 394, திரும்ப இந்த 456 இது வந்துடும். ஓகே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ வாங்க நம்ம இப்போது பேங்க் நிஃப்டியோட வீடியோ பக்கம் போவோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது நமக்கு? ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணணும் பாருங்கள். பேங்க் நிஃப்டி நான் இப்போவும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டியில் இப்போவும் இன்னமும் நம்மளுக்கு ஒரு சைட்வைஸ் மார்க்கெட், பெரிய பெரிய சைட்வைஸ் மார்க்கெட். ஸ்விங் ட்ரேடுக்கு இன்றைக்கான டே. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு இன்றைக்கான டே சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் 48,000 எப்படி இருந்தாலும் வந்துடும், கவலைப்படாதீங்க. 48,000 எப்படி இருந்தாலும் வரும். சப்போஸ் 48,000 அண்ட் 47,940 940 பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. 940 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக 47,774 வரும். திரும்ப சொல்கிறேன், 47,774 வரும். ஸோ இப்படி உடச்சிதுன்னா லாஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு 47,633 சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு உண்டான மூவ்ஸ். ஓகே, சப்போஸ் அப்சைட் போகுது வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்சைட் போகுதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. 363 தான் என்னோட மேக்ஸிமம் ரேஞ்ச். நான் இந்த ரேஞ்சில் வந்து தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, நான் இந்த ரேஞ்சில் தான். சும்மாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ சும்மா நம்ம வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது சி பக்கம் போயிடக்கூடாது, ட்ராப் ஆகிடுவீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சி ட்ராப் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சியில் நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டு பக்கம் மொமெண்டமும் இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் இந்த 217 48 217 48 192 இந்த ரேஞ்சில் போச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக 48,000 வரும். ஸோ முக்கியமான லெவல் 48,000 47,940. ஓகே, இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் 774 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வந்துடும். நல்லா சொல்கிறேன், 774 வரைக்கும் டார்கெட் வந்துடும். சப்போஸ் இந்த 774 உடைக்குதான்னு பாருங்கள். உடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து உங்களுக்கு 940 இல்லை 48,000 வந்துடும். திரும்ப இங்கே வந்து மார்க்கெட் சி சைடு மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ சி சைடு மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 48,143 48,217 வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் வர திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வரும், இந்த லெவல் கண்டிப்பாக வரும், 48,000 கண்டிப்பாக வரும், 48,000 47,940 இது வரும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மூவ் ஆகுதா இல்லை இதை பிரேக் ஆகி கீழே வருதா? ஸோ நீங்கள் பிரேக் ஆச்சுன்னா இந்த டார்கெட் சேஃப் டார்கெட். அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சுன்னா இங்கேருந்து சி போகுதா இல்லை இங்கேருந்து டவுன் சைடு வருதான்னு பாருங்கள். இங்கே இருந்துச்சுன்னா இங்கே சி சைடுனா சி சைடு எடுத்துருங்க. ஸோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 48,000 திரும்ப வரும். மேபி திரும்ப எங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும்.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை டுடேஸ் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, லெவல்ஸை நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கிளியர் கட்டாக லெவல்ஸை நோட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இதெல்லாம். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் நம்ம பியூட்டி ஆஃப் அக்யூரசின்னு இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாக் ஆஃப் த டே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக் ஆஃப் த டே இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 1 ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட். ஓகே, ஸோ அம்புஜா சிமெண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் 522க்கு கீழே வந்துச்சுன்னா 511 வரைக்கும் வரும். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். திரும்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டேன், லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 522 to 511. சப்போஸ் மார்க்கெட் தப்பி தவறி 529 மட்டும் கேப் அப் ஆகி, இல்லை இந்த இடத்துல கேப் அப் ஆகி, இல்லை இந்த இடத்துல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பெரிய லெவல் டார்கெட் இருக்கு 536 and 544. 536 and 544 டக்கு டக்கு டக்குன்னு மார்க்கெட் சி சைட் போயிடும். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை. அம்புஜா சிமெண்ட் இஸ் மை ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 1 ஸ்டாக். லெவல்ஸோட நான் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ மேக்ஸிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சிஇ சைட் மூவ். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு அப் சைட் மூவ் இருக்கனால நான் சிஇ சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 522 மேலே போச்சுன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். 529 மட்டும் மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா செம சூப்பர் மூவ் 536 and 544. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ 522 கீழே பிரேக் ஆனால் மட்டும்தான் 511 நீங்கள் எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் அதை பக்கம் போயிட கூட போயிடாதீங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே பாருங்க என்னன்ட்டு. ஸோ செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டே ஹெச்ஏஎல். நல்லா நோட் பண்ணிக்கோ, ஹெச்ஏஎல். ஸோ ஹெச்ஏஎல் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். 2793 இதுக்கு மேலே போனால் நீங்கள் தைரியமாக சிஇ போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2818. ஓகே, 2793க்கு பிரேக் ஆச்சுன்னா 2818 நீங்கள் போகலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, சப்போஸ் 2761 பிரேக் ஆச்சுன்னா, இது பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ 2716 டார்கெட். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இருக்குது, டவுன் சைட் போயிட்டு திரும்ப இங்கே போயிட்டு, இது முக்கியமான ஜோன். இந்த 2793ல என்ன பண்ணுதுன்னு பாருங்க. 2793 பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 2818 போகலாம். இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப இந்த 2761 வந்துடும். அண்ட் ஈவன் 2716 2716 வந்துடும். ஓகே, ஸோ மார்க்கெட் பி சைடு இருக்கனால இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 2 வந்து ஹெச்ஏஎல். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். வாட் இஸ் ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 3? ஸோ மை தேர்ட் ஸ்டாக் ஆஃப் த டே இஸ் எம்சிஎக்ஸ் மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ மல்டி கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்சில் நல்லா பார்த்துக்கோங்க. 3290 நல்லா பார்த்துக்கோங்க. 3290 பிரேக் ஆச்சுன்னா 3310. இது சிஇ சைடு. 3290 பிரேக் ஆன 3310 கொஞ்சம் மேலே ரெட் ப்ளூன்னு வந்துட்டு தான் இருக்கும். ரெட் கிரீன் வந்துட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் 3310 கிராஸ் ஆச்சுன்னா 3343. நல்லா பார்த்தவங்க 3343. ஸோ இந்த மூமெண்டம் நான் கொடுக்குறேன். சப்போஸ் 3290 பிரேக் ஆச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் ஆச்சுன்னா 3246 உங்களோட ஒரு டவுன் சைட் டார்கெட். ஓகே, 3290 பிரேக் ஆச்சுன்னா 3246 உங்கள் டவுன் சைட் டார்கெட். அதர்வைஸ் எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 90 பிரேக் ஆச்சுன்னா 3310. ஸோ 20 பாயிண்ட்ஸ் இங்கே கேப்சர் பண்ணுங்க. சப்போஸ் இதுவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா 3343 கேப்சர் பண்ணுங்க. ஸோ சி சைட் மொமெண்டம் நான் இங்கே இருந்து கொடுக்குறேன். கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு 3310 பிரேக் ஆகி 3343 ரீச் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு எம்சிஎக்ஸ் என்னோட ஸ்டாக் ஆஃப் த டே நம்பர் 3. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ கம்மிங் பேக் டு மை ஹேட்டர்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து தேவையில்லாத மெசேஜ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பட் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் பண்ணுறனால எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, நீங்கள் ஃப்ரீயாக எனக்கு பப்ளிசிட்டி பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ ஃபார் தேட். ஓகே, ஸோ பட் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து இவர் போட்டு ஏமாறாதீங்க, ஓகேவா, அங்கே போயிட்டு ஏமாறுறீங்க. இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட நான் இன்னி வரைக்கும் நான் என்னென்ன நான் வந்து டெலிவரி பண்ணுறேனோ எல்லாமே கரெக்டான விஷயத்த தான் நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். ஓகேவா, இருக்கிற விஷயத்த நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இன்னைக்கு அவங்களுக்கே டு மை ஹேட்டர்ஸ், ஓகே, கிளியர் கட்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இன்னைக்கு என்கிட்ட டோட்டலாக ஓகே 18 December 23 கிட்டத்தட்ட 56 ஸ்டாக் இருக்குது. இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க ஸ்டாக் 56, 56 ஸ்டாக். நேம் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஏபிபி, அபாட், அதானி போர்ட், அம்புஜா சிமெண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆஸ்ட்ரல், அத்துல், ஏயு பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்,
சர்வீஸ் லிமிடெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பஜாஜ் ஃபின் சர்வீஸ் லிமிடெட், பாரத் ஃபோர்ஜ், பயோகான், பிபிசிஎல், பிரிட்டானியா, சிப்லா, கோல்பால், கப், டெல்டா காப். உங்ககிட்ட இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 56 ஸ்டாக்கு. நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் இதெல்லாம் என்னென்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. இந்த 56 ஸ்டாக் ஜைடஸ் லைஃப் லாஸ்ட். இந்த 56 ஸ்டாக் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க போகுது. சப்போஸ் இந்த 56ல் ஏதாவது ஸ்டாக் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இல்லைன்னா, இன்னைக்கு சப்போஸ் அது ட்ரெண்டிங்காக இல்லைன்னா வித்தின் நெக்ஸ்ட் 2 டேஸில் பிளாஸ்ட் ஆயிரும். வேற லெவலில் ட்ரெண்டிங்காக இருக்க போகுது. ரைட். ஸோ நீங்கள் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் சிஇபியை நோட் பண்ணிக்கோங்க. பட் 198 ஸ்டாக், 190 ஸ்டாக்ஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ்லையும் இந்த ஸ்டாக்ஸ் தான் ட்ரெண்டிங்காக போகுதுன்றதை கேப்சர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஆயுசு முடிஞ்சிடும். 56 ஸ்டாக் கொடுக்குறேன். என்னோட ஹேட்டர்ஸ், உங்களுக்கு தைரியம் இருந்தால் களத்தில் இறங்குங்க. இதில் 50% ஸ்டாக் நீங்கள் கொடுத்துருங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னு. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் வெரி இன்டெலிஜென்ட்னு. ஓப்பன் சேலஞ்ச். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து யார் என்ன எது நான் சொல்ல வரல. உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா இந்த 56ல் 23 ஸ்டாக் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, இன்னைக்கு கன்ஃபார்மாக ட்ரெண்டிங் இருக்க போகுதுன்னு. நான் 56 கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் 50% தான். 50% நாலேஜ் தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட 50% நாலேஜ் தான், சொல்லுங்கள் 50%. I accept it. Yes, you are the best. Okay, I accept that you are the best. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ப்ளீஸ், இட் இஸ் ரிக்வெஸ்டட். ஸோ அப்படி இல்லையா, உங்களால் 10 தான் கொடுக்க முடியும்னா அப்போ தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த பர்சன்டேஜில் நீங்கள் ஃபாலோ ஆகிறீங்க. ரைட்? எனிவே, ஸோ எனிவே நீங்கள் ஐ ஹோப் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்னோடய லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா லெவல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கல, பட் ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா? இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில், இன்னைக்கு ஈவினிங் 3:30 மணிக்கு உங்களுக்கு தெரிய வந்துடும் ஹூ இஸ் த பெஸ்ட். நான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் இங்கே பண்ண விரும்பப்படல. ஆனால் என்னை பற்றி ஃபேக்காக நீங்கள் நியூஸை பரப்புறனால அது உங்களுக்கு தான் நஷ்டம். வியூஸ் வருதோ இல்லையோ, எனக்கு வியூஸை பற்றி நான் கவலையே இல்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், வியூஸ்க்காக நான் போடலை. நான் போடுற மெசேஜ் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ரீச் ஆகி அவங்க ஒருத்தர் உருப்படியாக ட்ரேட் எடுத்தாங்கன்னா, ஒருத்தர் ஃபாலோ பண்ணான்னு எனக்கு அந்த ஒரு ஃபாலோவருக்காகவும் நான் வீடியோ போடுவேன். பணம் கொடுத்து வாங்குறதா இருந்தால் நான் லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்கியிருப்பேன். ஓகே சார், பணம் கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் லட்சக்கணக்கில் நான் சப்ஸ்கிரைபரும் வாங்கியிருப்பேன். ஒரு சப்ஸ்கிரைபரும் டே பை டே தான் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஒரே நாளில் இன்றைக்கி 12,000 வந்ததில்லை. நீங்கள் அவங்க 1-2 நிமிஷம், அதாவது 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஷார்ட்ஸை போட்டு சப்ஸ்கிரைபரை கேதர் பண்ணவங்க இருக்காங்க. ஜென்யூனாக இருக்கணும்னு தான் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ போடுறேன். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், சி யூ ஆஃப்டர் மார்க்கெட். நாளைக்கு அனாலிசிஸோட வருவேன். ஸோ டில் தென், பை ஃப்ரம் ஏ ப்ரொஃபஸர் ஆஃப் டார்க் ஹெவன். தேங்க்யூ.